ஏஐ உத்தி வந்த பிறகு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியவே இல்லை. இப்போ நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவரே டிஃபன் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு ஒரு படம் வந்துருந்தது. அதை நம்ம நண்பர்கள்ட்ட காட்டி இந்த பாருங்க நம்ம சிஎம் வந்து எவ்வளோ எளிமையாக இருக்கார், அவரே டிஃபன் எடுத்துகிட்டு வந்து அவரே சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏஐயா அப்படிங்கிறான். என்னது சொல்கிறது. அதே நேரத்தில் செக்ரட்டேரியட்டில் உள்ள ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் சிஎம் வந்து அவரே டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு, சாப்பிட்றாரு, ஆனால் கழுவி வைக்கிறதுக்கு அவரே தான் கழுவி வைக்கிறாரு. டஃபேதார் வந்தால் டஃபேதார் வேணாம் ஒழுங்கு அப்படிங்கிறாரு. டஃபேதாருக்கு என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரியேட் பையன் சொல்கிறான். நம்ம நண்பர் சொல்கிறாரு. எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுங்கிறது தெரியலை. அப்படிப்பட்ட உலகமாக போச்சு. ஆனால் இன்னும் ஒன்று நேரடியாக பார்த்த ஒரு அனுபவம், நல்ல அனுபவம். த்ரிஷா காரில் ஏறி வர்றாங்க. பத்திரிகையாளர்கள் மற்ற நண்பர் கூட்டம் இருக்கும்ல. த்ரிஷா காரில் உட்காந்தவுடனே சிஎம்ஐ கேட்டதாக சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். குஷ்புத்தனத்துக்கு எல்லையே இல்லைங்க. அந்த பொண்ணு விற்கினதும் இல்லை விழுங்கினதும் இல்லை, அப்படியே மறைச்சி போய் அப்படியே குளிஞ்சிக்கிட்டு அப்படியே மௌனமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆனந்தம் இது. அதே நேரத்தில் இன்னொரு ஷாக் நியூஸு, நம்ம ரவி மோகன் அவர் மனைவிக்கிடம் வந்து டைவர்ஸ் கேட்டு மனவிலக்கு கேட்டு அவர் போராடிக்கிட்டு இருக்கார். அவர் இவர் தன்னந்தனியாக போராடுறதுனா இவருக்கு அண்ணன் இருக்கார், அம்மா இருக்குது, அப்பா இருக்கார், இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரவி மோகனுடைய மனைவி இருக்காங்க பாருங்கள், அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை பற்றி கதையாக சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். அது நமக்கு வேண்டாம். அவங்களுக்கு சினிமா உலகத்தில் நடிகைகளில் ரொம்ப நண்பிகள் நிறையா. அந்த நண்பிகளை பற்றி நமக்கு தெரியும், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த நண்பிகளில் ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து கெடுக்கிறாரு, குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறாரு, புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு நட்புறவை கெடுத்ததே அந்த நடிகை தான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்தது. அதை நம்ம ரவி மோகன் ஆமாம் அப்படின்னு சொன்னார். இப்போ ரவி மோகன் வந்து அவர் பிள்ளைகளை பார்க்க முடியலையாம், கொதிக்கிறார். ப்ரெஸ்ஸு மத்தியில் அவர் கையை அறுத்துக்கிட்ட கதையெல்லாம் சொல்லி கொதிக்கிறார். என் பிள்ளையை பார்க்குறது எவன்டா குறுக்க நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆவேசப்படுறாரு. ரொம்ப உண்மையிலேயே அது அந்த நடிகை யார் அப்படின்னு கேட்டால் இட்லி நடிகைங்கிறாரு. அவர் யாரை சொல்கிறாரு, இட்லி நடிகை யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நம்ம திருப்பி சொல்லி அந்த இட்லி நடிகையை பற்றி அதெல்லாம் தோண்டி திருவிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அது நமக்கு இதுக்கு வேண்டாம். ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இன்னொருத்தர் ஈடுபடக்கூடாது, தலையிட்டு தகராறை முத்த விடக்கூடாது. அதுதான் நல்லது. அசிங்கம் இல்லையா ஒரு குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறது? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிஞ்சாலும் அசிங்கம்தான், ஆணுடைய வாழ்க்கை சீரழிஞ்சாலும் அசிங்கம்தான். இப்போ வந்து நீங்கள் பெண்ணுக்கு ஆதரவாக சொல்லும்போது ஒரு ஆணுடைய மனசு எப்படி இருக்கும்? அவர் ஒரு கெனிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. இல்லை நான் லவ் பண்ணலை, அவர் என்னுடைய நண்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவர் வழக்குக்காக சொல்கிறாரா என்ன எதுன்னு தெரியாது. அது அவர் மனந்திறந்து சொல்ல போதும் தெரியும். ஆனால் மனந்திறந்து சொல்லக்கூடிய காலகட்டமும் வரும். ஏன்னா இப்போ எதுக்காக அவங்க பம்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். வாழ்க்கையை அவன் எப்படி வாழணுங்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி பெண் எப்படி வாழணுங்கிறது அவனுக்கு உரிமை இருக்குது. இதில் இடையில் நீங்கள் ஏன் தூண்டி விடுறீங்க? அசிங்கமாக இல்லையா இது? இந்த வேலை பார்க்குறதுக்கு என்னவோ சொல்லுவாங்க, அசிங்கமாக இல்லையா? சரி, எக்கேடோ கெட்டு போகட்டும், நாடு நல்லா இருந்தால் சரி. இப்போ நம்ம எதிர்கட்சி குதிரை பேரம் இதுதான் இப்போ இன்றைக்கி பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு தமிழக அரசியலில் ரொம்பவும் பேசப்படுகிறது, பேசுபொருளாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி. அவரை எதிர்க்கிறவன் தான். 47 பேரில் 25 பேர் இந்த சைடில் இருக்காங்க, 22 பேர் இந்த சைடில் இருக்காங்க. மெஜாரிட்டி அந்த பக்கம் இருந்தாலும் கொறடா என்ன சொல்கிறாரோ அந்த கொறடா சொல்கிறது தான்
உறுப்பினர்கள் கேட்கணுங்கிறது விதி. ஆனால் இவர் நம்ம எடப்பாடிக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்கல்ல, அந்த அணியினர்கள் வந்து எடப்பாடியை எப்படியாவது பதவியிலேருந்து நீக்கணும், பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கணுங்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறாங்கங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறாங்க சசிகலா, வி.கே. சசிகலாவும் பக்கபலமாக இருக்காங்க. என்ன செலவானாலும் சரி பழனிசாமியினுடைய பொதுச் செயலாளர் பதவி போகணும், அதிமுக மறுபடியும் ஒன்றாகணும், அந்த ஒன்றுபட்ட அதிமுகவில் நான் மெயினாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த அம்மா மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க. அந்த பதவியை, அந்த ஆட்டு விற்கும் பதவியை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு இங்கே ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையிலே குதிரை பேரம், சோபாவுக்குள்ளே பணம் வச்சு கொண்டு போகிறது சொல்லி ஒரு புஷ்பா பட பாணியில் கதையை சொன்னார் நம்ம உதயநிதி. அது வைரலாகி ஒன்றும் போய்கிட்டு இருக்கு. சரி, எப்படியோ அங்கே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இப்போ அவங்க இலாக்காக்கெல்லாம் பிரிச்சுட்டாங்க. நல்லபடியாக போகணுங்கிறது தான் நம்மளுடையது. ஏன்னா இவங்க கெட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு மறுபடியும் அலக்கழிக்கலாம் முடியாது. இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் வெளியே போயிட்டு இருந்தார், உள்ளே வந்தார். வந்து உடனே முதல்ல தளபதி ஸ்டாலினையும் பார்த்தாரு, அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்தாரு, பேசினார், நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவருடைய இல்லத்திலே சந்தித்து பேசி அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி சில புத்தகங்களையும் பரிசீலிச்சுட்டு சில அட்வைஸும் சொல்லிட்டு வர்றாரு. அதாவது ஜனநாயகத்தில் இதெல்லாம் அவசியம். எதுவுமே வந்து காலம் மாறுதலுக்கு ஏற்ப இது இருக்கட்டும். நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருங்கிறது நமக்கு பெருமை அப்படின்னு மனமாற வாழ்த்து சொன்னார் உலகநாயகன் கமல்ஹாசன். அது மட்டுமல்ல, இப்போ நெருக்கடி என்ன நெருக்கடின்னா ஃபியூயல், எரிசக்தி கிடைக்கல. இந்த அந்த போர் நடக்கிறதுனால, அமெரிக்காவும் மற்ற நாளும் போர் நடக்கிறதில்ல, அதனால அந்த எரிசக்திக்கு இப்போ ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. அதனுடைய வழித்தடங்கள்லாம் வர்ற வழித்தடங்கள்லாம் அடைபட்டு கிடக்கு, கப்பலில் வந்து அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினால பிரதமர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய கான்வாயை பாதியாக குறைச்சிக்கிட்டார். ஒரு 10 காரை இது பண்ணிட்டாராம். அதே மாதிரி இங்கேயும் சிலது வரும், அடுத்து நடவடிக்கை வரும். சிஎம் வந்து தன்னுடைய கான்வாயில் சிலது இது பண்ணிக்கிட்டாருங்கிறது வரும். அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது டெல்லியில் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம இதுக்கும் வரும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படிங்கிறது வரும். சரி, இதற்கிடையில் வேறு என்ன நடக்க போகுதுங்கிறது இந்த பிரச்சனையில் தான் சொல்கிறேன். இந்த ஜோசியர் ஒருத்தர் இருந்தார்ல, இந்த விஜயனுடைய ஆசான ஜோசியர் இருந்தார்ல, அவர் தான் சோசியமெல்லாம் சொல்லி இவர் தான் சீஃப் மினிஸ்டராக வருவார் அப்படின்னு சொல்லி கணிச்சார். ஒரு சீஃப் மினிஸ்டராக வந்தார். அப்புறம் முகத்தை மறைச்சிக்கிட்டு காருக்குள்ளே கவுந்து போனவர் இவர் தான் அப்படின்னு பிரேமலதா விஜய் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லி யார் அந்த ஆள் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் பதவி விலகிட்டார். பதவி விலகினவர் என்ன இன்னொரு குண்டை என்ன அள்ளிட்டு போட்டாருன்னு தெரியுங்களா? அடுத்து பிரதமராகக்கூடிய ராசி விஜய்க்கு இருக்குது அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்காரு. அது குண்டு வெடிக்கட்டும், நல்லது நடந்தால் சரி. நம்மால் ஒரு ஆள்கிட்ட பிரதமராக இருந்தால் இருக்கட்டுமே, இது வரைக்கும் இல்லாத ஒரு அரசியல் மாற்றம் டெல்லி அளவில் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, உங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. நன்றி, நாளை சந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.